நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த 2வது T20 போட்டியில் தோனி செஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி, T20 இதெல்லாம் சேர்த்து இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து டாப் 5ல் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5வது இடத்துல வந்து ஜெயசூர்யா இருக்கார். 586 போட்டிகளில் விளையாண்டு 352 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 4வது இடத்துல வந்து தோனி இருக்கார். 526 போட்டிகளில் விளையாண்டு 352 சிக்ஸ் அடிச்சிருப்பார். 2வது T20யில் 23 பாலில் வந்து 40 ரன்கள் தோனி அடிச்சிருப்பார். 3 4 3 சிக்ஸ் அடிச்சிருப்பார். 3 சிக்ஸ் அடித்ததன் மூலமாக வந்து இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் வந்து 350 சிக்ஸ் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து தோனி வந்து பண்ணியிருக்காரு. இந்த பட்டியலில் வந்து 4வது இடத்துலையும் வந்து இணைஞ்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து 432 போட்டிகளில் விளையாண்டு 398 சிக்ஸ் அடித்து மெக்கலம் வந்து இருக்கார். 2வது இடத்துல வந்து அஃப்ரிடி இருக்கார். 524 போட்டிகளில் விளையாண்டு 476 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. முதல் இடத்துல வந்து கிறிஸ் கெயில் இருக்கார். 447 போட்டிகளில் விளையாண்டு 506 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா மற்றும் தோனி 2 பேருமே வந்து 349 சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க. யார் வந்து 350வது சிக்ஸ் அடித்து முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை படைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் ரோஹித் வந்து முதல் T20 போட்டியில் வந்து சரியாக விளையாடலை. 2வது T20யில் அவருக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்கல. ஆனால் தோனி பார்த்தீங்க அப்படின்னா 2வது T20யில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அதன் மூலமாக வந்து சர்வதேச போட்டிகளில் 350 சிக்ஸ் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து தோனி வந்து பண்ணியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.